யாரோ மனதிலே. ஹலோ எவ்ரிஒன், இங்கே நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கீங்க. எல்லாருக்குமே ஒரு சின்ன அவேர்னஸ். SOS ஆப், இந்த ஆப் பற்றி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. குறிப்பாக பெண்களுக்காக இந்த ஆப்பை நாங்கள் வடிவமைச்சிருக்கோம். போலீஸ் சார்பிலேருந்து இந்த ஆப் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஆப் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா குறிப்பாக பெண்களுக்காக, பெண்களின் பாதுகாப்புக்காக. இந்த காலகட்டத்தில் தனியாக வேலைக்கு செல்லும் பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கு. ஸோ இந்த ஆப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி உங்களோட லொக்கேஷன் மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். அதில் ஒரு ஆன் பட்டன் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஆபத்தான நேரத்தில் இந்த ஆப்பில் ஒரு ஆன் பட்டன் இருக்கும். அதை நீங்கள் ஆன் பண்ணால் போதும், நேரடியாக கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் போயிடும். அதன் மூலமாக உங்கள் லொக்கேஷன் ட்ராக் பண்ணி போலீஸ் அங்கே வந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மச்சான், இவர் மகாவோட அப்பா தானே? ரொம்ப முக்கியம்டா. பெண்களோட பாதுகாப்புக்கு அவேர்னஸ் கொடுத்துட்ருக்காரு. நீ அவர் பொண்ணையே ரூட்டோட வந்திருக்கேன்னு தெரிஞ்சா அவ்வளோதான் மச்சி. ஓ, அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரி சரி, கூட்டமாக வேற இருக்கு. மகாவை தேடலாம். ஷாலு எங்க? அவ முன்னாடி நிற்கிறா. அங்கே பாரு, கண்ணு மட்டும் லைட்டாக தெரியுது. கூட்டத்தில் தொலைச்சிட்டோம், அவ்வளோதான். அதெல்லாம் தொலைக்க மாட்டோம்டா. யாழ் பௌர்ணமி நிலவு மாதிரி எந்த கூட்டத்தில் தொலைஞ்சாலும் என் கண்ணுக்கு தெரிஞ்சிருவா. நீ மொக்க பஞ்சு டைலாக்லாம் போடாம முதல்ல மகாவை தேடுவோம். உன் வேலையில் நீ கரெக்டாக இரு. மச்சான், வேணும்னா ஒன்று பண்ணலாமா? என்ன மச்சான், அனௌன்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. எப்படியும் மைக் வந்தாலும் சும்மா தானே வச்சிருக்காரு. மகாலட்சுமி எங்கிருந்தாலும் வருக அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணோன்னு வை. அவளா உன்னை தேடி வந்துட போறா. அப்படியா? கூடவே அவங்க அப்பாவும் லத்தி எடுத்துட்டு பின்னாடியே வருவாரு. பரவாயில்லையா? ஐயோ ஆமாடா, உன் கூட சேர்ந்ததுக்கு என்னைக்கு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில சிங்கிள் டீக்கு சிங்கி அடிக்க போறேன்னு எனக்கும் தெரியல. மச்சான், நமக்கு 18. ஸோ இதுக்கு மேல சிறுவர் சீர்திருத்த பள்ளியெல்லாம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா ஜெயில் தான். அட பாவி, ஆக மொத்தத்துல என்ன புழல் ஜெயில கழித்திங்க வைக்க போறேன்னு இன்டைரக்டா சொல்ற. இல்ல மச்சான், டைரக்டாவே சொல்றேன். சூப்பர்டா சூப்பர். ஏய் ஷாலு, வா இங்க. வரேன்டா. இங்க வேற கூட்டமா நிக்குது, வழியே விட மாட்டேங்கிறாங்க. எப்பா என்ன கூட்டம்! எல்லாரும் அங்கங்க நிக்கும் போது கூட தெரியல. மொத்தமா வந்து ஒரே இடத்துல நின்னா மூச்சு முட்டுது. சரி, கிளம்பலாமா? ஏய், என்ன வந்த வேலை இன்னும் முடியல? அட ஆமால, அத மறந்தே போயிட்டனே. சரி இரு, அப்படியே மகாவை தேடுவோம். இந்த கூட்டத்துக்குள்ள எங்க இருந்து தேடுறது? கூட்டம் கலைஞ்சாவது பரவாயில்ல, இன்னும் அப்படியே சிலையோட நின்றுட்டு இருக்காங்க. அவேர்னஸ் தான் முடிஞ்சிருச்சுல, எல்லாரும் அங்கங்க கிளம்பி போக வேண்டியதானே. நின்று இப்பதான் கதை விடுவாங்க. இவன் அப்படியே கிரவுடில் நுழைஞ்சு அந்த பக்கம் போய் தேடுவோமா? சரி சரி வாங்க. டேய் மச்சான், இந்த கூட்டத்துக்குள்ள எப்படி வர்றது? டேய், வேற வழி இல்ல, வந்துதாகணும். இந்த பக்கமா வாங்க. சோ, இவனுங்க கூட சேர்ந்ததுக்கு கொஞ்ச நேரத்துல கூட்டம்லாம் கலைஞ்சிரும். அப்படி போனதா என்ன, அதுக்குள்ளே அவசரம் எருமைக. அங்க நிக்கிறது நம்ம ஷாலு மாதிரி இருக்கு. அப்ப யுவன் யுவன் எப்படி கூப்பிடுறது? அவனேதான். நிலா மகா. வெண்ணிரவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ, ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ, கொட்டும் பனி மாயம் நீ, கோடை வெயில் சாயம் நீ, துள்ளி விளையாடும் மண்ணில் தோகையாகும் காலம். ஹேய் மகா, இங்க பாரு. ஹேய் ஷாலு, ஏய் இந்த பக்கமா வாங்க. இரு இரு வாரோம். என்னடி மகா நீ இப்படி சொல்லாம கொள்ளாம திடீர்னு போயிட்ட? நீ எங்க போன என்ன ஏதுன்னு பயந்தே போயிட்டோம். இப்பெல்லாம் நீ இல்லாம எனக்கு கிளாஸாவே இல்லை. அவ்வளோ கஷ்டமா இருக்குடி. எத்தனை வருஷமா ஒன்றா பழகிருக்கோம், இப்போ திடீர்னு விட்டுட்டு போயிட்டேன். நான் என்னடி பண்ணுறது, என்னோட சிச்சுவேஷன் அப்படி. திடீர்னு கிளம்பிட்டோம். உனக்கு எப்படி அந்த நேரத்தில் நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியும்? நைட்டோட நைட்டாக கிளம்பிட்டோம்ல. இருந்தாலும் மகா, உன் மேலே கொஞ்சம் கோவமாகவும் இருந்தேன். திடீர்னு சொல்லாம கொள்ளாமல் போயிட்டாலே. முன்னவே இவளுக்கு தெரியாமையா இருந்திருக்குன்னு அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சுடி. எனக்கு தெரியாது ஷாலு, நான் சத்தியமாக இதை எதிர்பார்க்கல. சடனாக கிளம்ப வேண்டிய சிச்சுவேஷன்.
சரி, அதான் இப்போ இங்கே தான் இருக்கேன்னு தெரிஞ்சு போச்சுல, ஃபீல் பண்ணாதடி. முடியலடி, நம்ம இத்தனை வருஷமா ஒன்றா பழகிட்டு திடீர்னு நீ என் பக்கத்தில் இல்லைன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கும் அப்படிதான் ஷாலு. எப்பா மகா, ஒரு வழியா உன்னை கண்டுபிடிச்சிட்டோமே. இந்த ஊருக்குள்ளேயே நிறைய இடத்துல தேடணும், எங்கேயுமே நீ கிடைக்கல. இல்லை பாலா, சடனாக வந்துட்டோம். எனக்கே இதான் அட்ரஸ்னு தெரியாது. ஓகேம்மா, எப்படி இருக்க? இருக்கேன். என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? டே மச்சான், ஏன் வாயை பார்த்துட்டு நிக்கிற? கேளுடா. அதானே பார்த்தேன், எங்க நீயா பேசிருவியோன்னு நினைச்சேன். ஆனா இடையில மச்சான்னு சொல்லி மறுபடியும் எனக்கு வேலையை கொடுத்துட்ட. பார்த்து தொலைக்கிறேன். சரி சரி கேளு. ஏன் மகா, எதுவும் பிரச்சனையா? சடனா கிளம்பி வந்திருக்கீங்க? ஆமாம் பாலா, அன்னைக்கு என் பர்த்டேல யுவன் எனக்காக விஷ் பண்ண வந்திருந்தான். அதை எங்கள் அம்மா டெரஸ்ல இருந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதை நான் கவனிக்கல. அதான் திடீர்னு அங்கேருந்து கிளம்பி ஆகணும்னு சொல்லி அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ட்ரான்ஸ்ஃபர் உடனே கிடைக்காதுல்ல, ஸோ பக்கத்துலேயே ஒரு வீட்டை பார்த்துட்டு இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நைட்டோட நைட்டாக வந்து பெரியம்மா வீட்டில் இருக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் வேற பக்கத்தில் எங்கேயாவது வீடு பார்த்துக்கலான் இருக்கோம். மகா, உங்க அம்மா அப்பா ஒன்று உன்னை அடிக்கலாம் செய்யலையே? அம்மாக்கு தெரிஞ்சிருச்சு, சும்மா 2 வார்த்தை திட்டினாங்க. அப்பா கிட்டலாம் எதுவும் சொல்லிக்கல. எதுவும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். என்ன, உங்களெல்லாம் பிரிஞ்சிருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எங்களுக்கும் தான் மகா, உன்னை பிரிஞ்சிருக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. யுவன்லாம் ரொம்ப உடஞ்சி போயிட்டான். உன்னையும் நினச்சிட்டு உன் ஃபோட்டோவே பார்த்துட்டு இருந்தான். ஏய் ஷாலு, சும்மா இரு. நானும் தாண்டி ரொம்பவே மிஸ் பண்ணேன். செல்லமான நிரலியே நெஞ்சமே எங்கும் தேடல் நீ. எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே. கண்ணாயனை நீயே காக்க கண்ணீரையும் காணேனே. ஏ ஷாலு, சரி அழுதுட்டே நிக்காத. பாக்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க? என்ன நினைச்சா எனக்கு என்ன? என் ஃப்ரெண்டை நான் மிஸ் பண்ண நான் அழுதுட்டு இருக்கேன், போடா. ஹே லூசு, அழாதடி. அதான் நான் இங்கே இருக்கேன்னு தெரிஞ்சிச்சுல, இன்னும் எதுக்கு அழுதுட்டு இருக்க? வீடு இல்லை மகா, இவங்களுக்காவது நீ இப்போ தான் ஃப்ரெண்டான. ஆனால் நம்ம ஒரே ஸ்கூலில் ஒன்றா எல்கேஜிலேருந்து படிச்சுட்டு இருக்கோம். ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுடி. புரியுதுடி, நானும் உன்னை மிஸ் பண்ணதான். ஆனால் அதுக்காக இப்போ நின்று அழுதுட்டு இருக்காத. எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அழாத, கண்ணத்தோட. ஷாலு, நீ வேணா அழுகையை நிறுத்துறதுக்கு நான் வேணா ஒரு கவிதை சொல்லவா? ஷாலு, அழுகையை நிறுத்திடு, அப்புறம் பாலா கவிதை சொல்றேன்னு சொல்லி நம்மளை கடுப்பேத்துவான். என் கவிதை ஒன்றும் அவ்வளோ மோசம் கிடையாது. இப்போ எப்படி எடுத்து விடுறேன் பாரு. ஏய், ஒன்றும் வேணாம், நான் தான் அழுகையை நிறுத்திட்டல. ஆஹா, அதெல்லாம் முடியாது. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா நான் சொல்லியே தீர்வேன். கிரிக்கெட்டுக்கு தேவை பாலு, இந்த ஷாலுவோட ஆளு இந்த பாலு. எது எது இது கவிதை? ஏமா நல்லா இல்லையா? டேய், இப்படியே பேசிட்டு இருந்த அப்போ உனக்கு ஊத்திடுவாங்க பாலு. அட போங்கப்பா, உங்களுக்குலாம் ரசனையே இல்லை. எங்கே எங்கே விண்மீன் எங்கே பகல் வானிலே நான் தேடினேன். அங்கே இங்கே என்னடி காணோம் என்று அடிவானிலே நான் ஏறினேன். கூடு தேடும் கிளியே அவளின் வீடு எங்கே பார்த்தாயா? சோ இதுக்கு இந்த ஜென்மத்துல பேசிக்காதுக போல. மச்சான், என்னடா இதெல்லாம் கொஞ்சம் டூ மச்டா. பேசுறதுக்கே தயக்கப்பட்டதெல்லாம் ரொம்ப ஓவர். டேய் இல்லடா, நான் எல்லார்கிட்டையும் நார்மலா தான் பேசுறேன். ஆனா இவளை பார்த்தா மட்டும் அப்படியே ஆஃப் ஆயிடுறேன். விளங்கும். சரி, இவ்வளோ தூரம் தேடி வந்துட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம போனா எப்படி? ஏதாவது 2 வார்த்தை எடுத்து விடு. என்னத்த பேசுறது? அவளை பார்க்கணும்னு தோணுச்சு, பார்த்துட்டேன். பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னது ஒன்றும் இல்லையா? டேய், உன்னை கொன்றுவேண்டா. காலையில் 4 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு ஓடி வந்திருக்கேன் உனக்காக. சரி சரி கத்தாத எருமை. ஏதாவது 2 வார்த்தை பேசு. எப்படி இருக்க, என்ன பண்ற, எதையாவது கேளு. ஏய், இப்பெல்லாம் 2K கிட்ஸ்க்கு அதெல்லாம் வேற லெவல்ல போயிட்டு இருக்குடி. நீங்க இப்படிலாம் சீன் போட்டுட்டு இருந்தீங்க, உங்களை கிரிஞ்சுன்னு சொல்லிடுவாங்க. ஏய், நான் என்னடி பண்றது? என்னால அவன்கிட்ட பேச முடியல. அவன் எல்லார்கிட்டையும் நார்மலா பேசக்கூடிய ஆள் தானே, அவன் பேசலாம்ல. மகா, இப்படியே போயிட்டு இருந்துச்சு கிரிஞ்ச் ஓவர்னு நமக்கு பேர் வச்சிருவாங்கடி. வச்சா வைக்கட்டும், யார் எப்படி நினைச்சா என்ன? நான் சீன் போடுற மாதிரியே இருக்கட்டும். ஆனா என்னால
என் மனசுல இருக்கிறத டக்குன்னா வெளிப்படுத்த முடியாது. நான் இப்படிதான். ரைட்டு. அப்போ இந்த ஜென்மத்துல 2 பேரும் பேசிக்காமையே லவ் பண்ண போறீங்க, அப்படித்தானே? மேபி. பார்க்குறேன். இதுவும் எவ்வளோ நாளுன்னு? இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. காலேஜ் போனதுக்கப்புறம் வாயை திறந்து தானே ஆகணும். அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம். ஹே ஆமா, எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் ஒரே காலேஜில் ஜாயின் பண்ணுவோம். இன்னும் எந்த காலேஜில் இன்னும் டிசைட் பண்ணலை. நீ நாங்கள் படிக்கிற காலேஜில் ஜாயின் பண்ணுவியாங்கிறது தான் டவுட்டு. ஆமாம்ல, என் வீட்டில் வேற விட மாட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்ப்போம். சரி, வந்ததுக்கு 2 வார்த்தையாவது பேசுங்க. ஹலோ. என்னது ஹலோவா? இதுக ரெண்டும் என்ன ஃபோன்லயே பேசிட்டு இருக்கு? ஹலோ சொல்லிக்கிட்டு இருக்குதுங்க. எப்படி இருக்க? நீ? நல்லா இருக்கேன். ஆமாம், எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க? இன்னும் முடிவு பண்ணல. முடிவு எடுத்துட்டு சொல்கிறேன். என்கிட்ட நம்பர்லாம் இப்போதைக்கு இல்லை. லேண்ட்லைன் நம்பர் இருக்குது, அதை நான் தரேன். அதுக்கப்புறம் காலேஜ் போனதுக்கப்புறம் ஃபோன் வாங்கிடுவேன். அப்புறம் அந்த நம்பர் தரேன். அதெல்லாம் வேணாம். நீ நல்லா இருக்கியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன். பார்த்துட்டேன். இன்னும் 3 மாதம் ஸ்கூல் இருக்கு. ஒழுங்கா முடி. நீ தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும்னு நான் ஆசைப்படுறேன். வருவல்ல? என்னை பற்றி எதுவும் கேட்க மாட்டியா? நீங்கள் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவீங்கன்னு எனக்கு தெரியுமே. வரலாற்றின் முதல் முறையாக என் தோழியும் தோழனும் முதல் முறையாக பேசிக்கொண்ட தருணம். லூசு, கத்தாதடி. பின்ன மச்சி, இந்த மாதிரி அதிசயத்தெல்லாம் அப்பப்போ கல்வெட்டில் பதிச்சிடணும். நீ வேற, சும்மா இருடி. சரி, ரொம்ப வைக்கப்படாதே, கேவலமா இருக்கு. கொன்றுவேன் உன்னை, லூசு. இப்படிலாம் உங்ககிட்ட வம்பளுத்து எவ்வளோ நாள் ஆச்சு? இப்போதான் ஹாப்பியாகவே இருக்கு. சரிடி, நம்ம எல்லாரும் கண்டிப்பாக ஒரே காலேஜில் படிக்கலாம். கண்டிப்பா. சரி மச்சான், கிளம்புவோம். சரிடா, நானும் அதான் சொல்ல வந்தேன். ஷாலுவையும் வீட்டில் கொண்டு போய் விடணும். இல்லைன்னா அத்தை அவ்வளோதான். அதுவும் கரெக்ட் தான். இல்லைன்னா எங்கள் அத்தைக்காரி ஆடாடுன்னு ஆடுவா. சரி வா, கிளம்பலாம். சரி மகா, நாங்கள் கிளம்புறோம். ஏய் இருங்க, என்னோட ஆர்ட் இன்னும் நீங்கள் யாருமே பார்க்கல. இல்லை மகா, ஏற்கனவே டைம் ஆச்சு. போகிற வழியில் அப்படியே நாங்கள் பார்த்துட்டு கிளம்புறோம். சரி வரோம். சரி மச்சி, நானும் கிளம்புறேன். டைம் ஆச்சுல. சரிடி, பார்த்து போயிட்டு வாங்க. அப்புறம் மக்கு, ஒழுங்கா படி. மேக்ஸ்லாம் கோட்டு விட்டுறாத. அதெல்லாம் பார்த்துக்கிறேன்டி. இவன் இருக்க பை மீன். சரி, பாய். ஹே, நம்பர் பேப்பர் வேணும்ல? ஃப்ரண்ட் ஆஃபீஸில் பேப்பர் இருக்கும், நான் எழுதி தரேன். வா. ஏண்டி, உனக்கு அறிவு இருக்கா? ஆமா, ஒன்னு யாரு இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்க சொன்னது? என்னக்கா இப்படி பேசுற? உனக்காக தான் செஞ்சேன். எனக்காகவா? நான் செய்ய சொன்னா? இல்லக்கா, ஆனா அவனால தானே நீயும் அத்தானும் பிரிஞ்சிங்க. அக்கா, உனக்கு ஞாபகம் இருக்கா? உன்கிட்ட வம்பிழுத்தான்ல, அவன் தான்க்கா ஆதி. நீ வேணா அவன் முகத்தை பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனா நான் பார்த்தேன்க்கா. நான் பார்க்கலன்னு எவன்டி சொன்னா? நானும் அவனை பார்த்தேன். அவன் என் பக்கத்துல நிற்கும் போது அவன் எனக்கு அடையாளம் தெரியாமையா இருக்கும். ஆனா என்னைக்கு கயல் வீட்டில் அவனை பார்த்தனும், அப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு. நம்ம கிருஷ்ணா கிட்ட கூட விசாரிச்சேன், அவன் ஏன் இப்படி இருக்கான்னு. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. அம்மா அப்பா இல்லாம வளர்ற பையன், கொஞ்சம் பணத்து விரல அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் நடந்துட்டு இருந்திருக்கான். குடிபோதையில பண்ணது தப்புதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை போய் உண்மை நம்பி உன் அத்தா என்னை அடிச்சு கொடுமைப்படுத்தினாரே, அதுதாண்டி பெரிய தப்பு. நீ பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா உன் அத்தான தான் பழி வாங்கியிருக்கணும். ஏதோ வயசு குளர்ல பண்ணிட்டான். சரி, அதுக்காக போயும் லவ வச்சா அவனை ஏமாத்துவ? சே, ஒன்ன போய் தங்கச்சின்னு சொல்றதுக்கே கேவலமா இருக்கு. என்னைக்கு அந்த கையில நம்ம கிருஷ்ணா கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சானோ அன்னைக்கே இந்த விஷயத்தெல்லாம் அப்படியே மூடி மறைச்சிடலான்னு அமைதியா இருந்தேன். நீ என்னடானா அந்த பையன் கூட பழகி அவனை ஏமாத்தி அந்த குடும்பத்திலேயே இப்ப கஷ்டப்படுத்திருக்க. கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா உன் அண்ணன் வாழ்க்கை இதுல என்ன ஆகுன்னு? ஏய், கொஞ்ச நேரம் வாய் வச்சுட்டு சும்மா இருடி. உன் அத்தான் படுத்தின கொடுமையெல்லாம் தாங்கிட்டு இந்த பிள்ளையை சோறும் தண்ணி இல்லாம வளர்த்து இவ்வளவு தூரம் ஆளாக்கி இப்பவும் என் காசுல சம்பாரிச்சு நான் சாப்பிட்டுட்டு சுயமரியாதையோட வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? இதுக்காக எவனையோ ஒருத்தனை பழி வாங்குறேன்னு சொல்லி இப்போ உன் கேரக்டரை நீ கேவலப்படுத்திட்டு வந்து நிக்கிறல. சாரிக்கா, தெரியாம பண்ணிட்டேன். தெரியாம பண்ணியா? நல்லா தெரிஞ்சு திட்டம் போட்டு தாண்டி பண்ணிருக்க. சரி, என்னமோ நடந்து போச்சு. இதுக்கப்புறம் ஆதி இருக்கிற பக்கமே நீ போக கூடாது. உடனே உன்னை வேற காலேஜ்ல மாத்த சொல்றேன். நீ அங்க போய் படி. சாரிங்க, ராங் டைம்ல உள்ள வந்துட்டணும். எப்பா சாமி, கரெக்டான டைம்ல உள்ள வந்தீங்க. இல்லனா இந்நேரம் என் அக்கா என்ன திட்டியே திட்டிருப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க லட்சு பக்கம் தானே வந்திருப்பீங்க. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு. அப்பா, நல்ல நேரத்துல வந்தீங்க சார் நீங்க. இல்லனா எங்க அக்கா என்ன திட்டியே திட்டிருப்பா.
என்னாச்சு? என்ன பிரச்சனை? எங்க சித்தி ஒரு தப்பு பண்ணிட்டாங்களா, அதான் எங்க அம்மா திட்டிட்டு இருந்தாங்க. ஓ, அப்படியா குட்டி? ஆமா அருண், எங்க அம்மா யார் தப்பு பண்ணாலும் இப்படிதான் திட்டுவாங்க. அச்சச்சோ, உங்க அம்மா நல்ல மூட்ல இருப்பாங்கன்னு நினைச்சேன். இப்போ உன்னை எப்படி நான் வெளியே கூட்டிட்டு போறது? ஐயோ ஆமால, இன்னைக்கு வெளிய போணும்னு சொல்லிருந்தோம்ல, இப்போ எப்படி போறது? எங்க அம்மா இருக்கிற கோவத்துக்கு என்ன விட மாட்டாங்களே. அதுக்கு என்ன, வேணும்னா ஒண்ணு பண்ணலாம், இன்னொரு நாள் போகலாம். இன்னைக்கே போகணும்? நீ என்ன சொன்ன? எக்ஸிபிஷன் 1 or 2 daysல முடிஞ்சிரும் சொன்னல, என்ன இன்னைக்கே கூட்டிட்டு போ. ஓகே ஓகே, போலாம். முதல்ல உங்க அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்குவோம். ஏங்க பிரியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வாரேன். எம்மா, அருண் என்ன எக்ஸிபிஷனுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருந்தார்ல, நான் போறேன். போயிட்டு வா, ஆனா பார்த்து பத்திரமா இருக்கணும். ஓகே. ரொம்ப டென்ஷனா இருந்தீங்க, கோவத்துல எங்க விட மாட்டேன்னு சொல்லிடுவீங்களோன்னு நினைச்சேன். நல்ல வேலை. யார் மேலேயும் உள்ள கோவத்தை உங்க மேல எங்க காட்டணும்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க பாப்பாவை கூட்டிட்டு போங்க. லெட்ஸ் பர்மிஷன் கிடைச்சாச்சு, வாங்க போலாம். இருங்க இருங்க, கூட நானும் வந்துடுறேன். ஏய், நீ எங்கடி போற? எக்ஸிபிஷனுக்கா? பாப்பாக்கு துணையா? அதெல்லாம் ஒண்ணு போக வேண்டாம், இன்னைக்கு ஒரு நாள் இங்கே இரு. அட போக்கா, நீ நான் பண்ண தப்புக்கு திரும்ப திரும்ப உட்கார்ந்து அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்ப. நானும் இங்க இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன். சரி, பார்த்து போயிட்டு வா. ஏ லூசு, தெரியாத ஆள் கூட நீ பாட்டுக்கு போற நிக்கிற, அறிவு கெட்டவளே. ஏக்கா, தெரியாத ஆள் கூட பாப்பாவை மட்டும் அனுப்பி வைக்கிற, அது மட்டும் சரியா? ஏய், அந்த ஆள் பாப்பா கூட நல்லா பழகுறாரு அண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்காரு, அதனால அனுப்பி வைக்கிறேன். நானும் கொஞ்ச நாள் எல்லாரும் கூட ஃப்ரெண்ட் ஆயிடுவேன். அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்கும் போதே தெரிஞ்சு பார்க்க நல்ல மனசுல தான் இருக்காரு. நீலாம் ஒன்றும் தேவையில்லாம யோசிக்காத. நான் பாப்பாவை கூட்டிட்டு அப்படியே போயிட்டு சீக்கிரம் வந்துருவோம், பயப்படாத. சரி சரி, பார்த்து போயிட்டு வாங்க, கவனம். சரிக்கா. இந்த குடியால தான் இவ்வளோ பிரச்சனையும், திரும்பவும் இப்படி குடிச்சிட்டு இருக்காரு. இவர் மட்டும் ட்ரிங்க் பண்ணாம இருந்திருந்தா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. அவங்க அக்காவுக்கு எந்த பிரச்சனையும் நடந்திருக்கவும் செய்யாது. கீர்த்தியும் பழி வாங்கியிருக்க மாட்டா. எல்லாத்துக்குமே காரணம் இந்த குடி தான். இதை விடவே மாட்டேங்கிறாரே. மச்சான் மச்சான். கீர்த்தி கீர்த்தி, போகாதடி. நான் தெரிஞ்சே தப்பு பண்ணல, நீ எனக்கானவ. காட்டிலே காயும் நிலவு கண்டுகொள்ள யாரும் இல்லை. கண்களின் அனுமதி வாங்கி காதலும் இங்கே வருவதில்லை. தூரத்தில் தெரியும் வெளிச்சம். என்ன இவன் இப்படி கிடக்குறான்? டேய் டேய் மச்சான். வாங்க வினோத், பாருங்க மச்சானே, குடிச்சிட்டு இப்படியே கிடக்குறாரு. ரூமை விட்டு வெளியே கூட வரதில்லை. இப்படி கிடக்குறான், கை வேற கட்டாயிருக்கு. ஆமா, இவ்வளவு நேரம் இதை நான் கவனிக்கவே இல்லை மச்சான். இரு அதை நான் பாத்துக்கிறேன், நான் கட்டு போட்டு விடுறேன். இவர் இப்படி கஷ்டப்படுறத என்னால பார்க்கவே முடியல வினோத். புரியுதுடா, ஆனா என்ன பண்ண முடியும்? அவனை பத்தி தான் நமக்கே தெரியும்ல. ஒரு சின்ன விஷயம் அவன் கையை விட்டு போனாலே அவன் தாங்கிக்க மாட்டான். அது கரெக்டு தான், ஆனா இதை அவர் புரிஞ்சுக்கலாம்ல. அவ ஏதோ பழி வாங்கணும்னு நினைச்சு பண்ணிட்டா, இதோட இதை விடலாம்ல. இப்படி அவளையே நினைச்சிட்டு இப்படிலாம் இருந்தா மட்டும் அவ என்ன திரும்ப கிடைச்சிருவா போறா? டி ப்ளீஸ் டி, திரும்ப என்கிட்ட வந்துரு. இது எல்லாமே பொய்ன்னு சொல்லிடு. நீ என்னதானே லவ் பண்ற? பெர்சி, ஆதியை பத்தி எங்களெல்லாம் விட உனக்கு தான் நல்லாவே தெரியும். அவன் இதுவரைக்கும் யார் மேலையும் இப்படி பைத்தியமா இருந்ததில்ல. அழகுனது என்னமோ கொஞ்ச நாள் தான், ஆனாலும் அவ பேச்சை கேட்டு ஆடுறது, அவ என்ன சொன்னாலும் அதுதான் சரின்னு நம்பினான். அந்த உண்மை தெரியறதுக்கு முன்னாடி வரைக்கும் உன்னையே அவளுக்காக தப்பா பேசதானே செஞ்சான். அந்த அளவுக்கு அவ மேல பைத்தியமா இருந்துட்டு சடனா இல்லைங்கும் போது அவனுக்கு வருத்தமா தான் இருக்கும். நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். கொஞ்ச நாள் இப்படியே இருக்கட்டும். இப்படியே குடிச்சிட்டே கிடந்தா அது வேற ஏதாவது பிரச்சனையில போய் விட்டுறக்கூடாது. கொஞ்ச நாள் அப்படிதான் இருப்பான், சரியாயிரும். நீ கவலைப்படாதடா. என்னால முடியல வினோத், மச்சானை நான் இப்படி பார்த்ததே இல்லை. சரி பண்ணிடலாம். சரி, அவன் கொஞ்சம் தெளிவானதும் வெறும் வயிற்றோட மட்டும் இருக்க விட்டுறாத. ஒழுங்கா சாப்பாடு கொடு. சரி, இந்த மாதிரி நேரத்துல அவனுக்கு நம்ம தான் ஆறுதலா இருக்கணும். நீ இப்படி அழுதுட்டே இருந்தா அவனுக்கு யார் ஆறுதலா இருப்பா?
இல்லை நானும் ஒன்றும் அழலை. ம் தெரியுது. சரி சரி, அழாத. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ம் ஏய் அழாதடி. இங்கே பாரு, இதெல்லாம் நார்மல் தான். அவன் ஜாலிக்காகவே இதை விட அதிகமாகவே குடிப்பான். இப்போ ஏதோ சோகத்தில் குடிக்கிறான், ஒன்றும் ஆகாது. இல்லை குடிச்சா கூட பரவாயில்ல, ஆனால் இப்படி கையெல்லாம் அறுத்துட்டு கிடக்குறாரு. நான் இப்போ வந்தப்போ கூட அதை கவனிக்கவே இல்லை. நீங்கள் மட்டும் பார்க்கலைன்னா என்ன ஆயிருக்கும்? அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்காக நீ இப்படி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காத, என்ன சரியா? ம் ஏய் கண்ணை தொடடி. இப்படியே உன்னை விட்டுட்டு போனா எனக்கும் கஷ்டமா இருக்கும். ப்ளீஸ் அழுகையை நிறுத்து. நிறுத்திட்டேன், கிளம்புங்க. ம் இப்போ பெட்டர். சரி, கொஞ்சம் அவனை கவனமாக பார்த்துக்கோ. அதுக்காக இப்படி ஃபீல் பண்ணிட்டுலாம் இருக்காத. ஒழுங்கா சாப்பிடு. நானும் அப்பப்போ வந்து பார்த்துக்கிறேன். ம் ஓகே. ம் வாங்க மச்சான் வாங்க, வந்து வழியை பார்த்து போங்க. வாங்க மச்சான் வாங்க, வந்து வழியை பார்த்து போங்க. ஏங்க 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 என்னை இப்படி பார்க்குறீங்க? ஏங்க 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 என்னை இப்படி பார்க்குறீங்க? என்னம்மா பாட்டெல்லாம் பலமா இருக்கு. அதெல்லாம் அப்படிதான். ஆமாம், உங்களை நான் அத்தானு கூப்பிடவா இல்லை மச்சானு கூப்பிடவா? பேரை சொல்லி வினோத்தினே கூப்பிடு போதும். உன் மச்சான் இந்த நிலைமையில குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறான். நீ கொஞ்சம் கூட வருத்தப்படாம இப்படி பல்ல காட்டிட்டு இருக்க. கொஞ்சம் கூட உனக்கு பாசமே இல்லை போல. இந்த பாசம் பாயசம் இதெல்லாம் நிறையவே இருக்கு. ஆனா அதுக்காகலாம் இப்படி குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறத என்கரேஜ் பண்ண என்னால முடியாது. லவ் ஃபெயிலியர்னா குடிக்கணுமா என்ன? குடிச்சிட்டு தாடி வளர்த்துட்டு இப்படிலாம் கிடந்தாதான் லவ் ஃபெயிலியர்னு அர்த்தமா? அந்த பொண்ணு முன்னாடி, வேண்டான்னு சொல்லிட்டு போன பொண்ணு முன்னாடி தைரியமா வாழ்ந்து காமிக்க வேணாம்? சந்தோஷ் சுப்பிரமணிய படத்துல வர ஜெனிலியான்னு நினைச்சேன். பரவாயில்ல, நீ கொஞ்சம் தெளிவா தான் பேசுற. ஹலோ, அப்ப இவ்வளோ நாள் என்ன லூசுன்னு நினைச்சிருக்கீங்க அப்படிதானே? அதை சொல்லிதான் தெரியணுமா? ஆ நல்லாவே பேசுறீங்க. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அக்காவை பார்த்து ஆறுதல் சொல்லியிருப்பீங்களே. அதெல்லாம் சொல்லியாச்சு. பாரு. சரி சரி, வழி விடுங்க, கிளம்புறேன். ஐயோ அத்தான், சும்மா வா போனே பேசுங்க. எம்மா கொஞ்சம் வழி விடு. உங்க அண்ணியும் இல்ல கிருஷ்ணா சாரும் வந்தா அவ்வளவுதான். ஒரே நேரத்துல 2 பேர்கிட்டையும் கடலை போடுறியான்னு ஏன் கேரக்டர் தப்பா நினைச்சிருவாங்க. அதெல்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு என்னை பத்தி ஓரளவுக்கு தெரியும். ஸோ உங்களை யாரும் தப்பா நினைக்கவே மாட்டாங்க. நீங்க ரொம்ப ரொம்ப குட் கேரக்டர். பரவாயில்லையே. நம்மளை பத்தி இப்படிலாம் பொண்ணுங்க சர்டிபிகேட் கொடுக்கும்போது நல்லா தான் இருக்கு. ஆனா நீ இப்படி ஓவரா புகழ்றனாலலாம் ஒன்ன கட்டிப்பன்னு நினைச்சுக்காத. லைட்டா எனக்கு அந்த ஆசை இருக்குதான். ஆனா என்ன பண்றது, என் அக்கா முந்திக்கிட்டாளே. பொழைச்சு போங்க. ஒளிவு மறைவு இல்லாம ஓப்பனா பேசுற, இதுவும் பிடிச்சிருக்கு. ஐ பிடிச்சிருக்கா? ஏஹே, உன் கேரக்டர் சொன்ன ஒன்ன இல்லப்பா. நமக்கு எப்பவுமே புரியுது நீங்க சொல்லாமலே. சரி சரி, நான் கிளம்புறேன். ஏய் இதெல்லாம் ஓவர், வழி விட்டுரு. அத்தான் என்னை தாண்டி போங்க பார்க்கலாம். அம்மா தாயே, என் ஆளை விட்டு நான் வரேன்.